லாஸ்ட் ஒரு வாரமாக நம்ம மார்க்கெட் நெகட்டிவில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது சூப்பரான 3 கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனியை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கம்பெனியில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அந்த 3 கம்பெனிலையும் முதலீடு பண்ணுறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய ஐடியா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சில ஐடியாஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், இல்லைனா அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும், மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்ற மாதிரிலாம் ப்ரிடிக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் யாராலையுமே வந்து பண்ண முடியாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நான் இந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு இருக்கேன், அது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா இல்லை நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு யாராலையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், அது வந்து மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது நம்ம மட்டும் கிடையாது. பெரிய பெரிய இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் நான் வந்து ஃபைனான்ஸ் வந்து மிகப்பெரிய ஆள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இது நடந்துச்சுன்னா இப்படிலாம் மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியும் மார்க்கெட் வந்து நடக்காது. அதாவது நம்ம சொல்கிறத மார்க்கெட் வந்து கேட்காது. ஆனால் மார்க்கெட் என்ன சொல்ல வருதோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மிகப்பெரிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொல்ல வரதா தான் நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கெட்டில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டில் இருந்து நம்ம நிறைய அமௌண்ட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். டெய்லியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது நம்பர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மார்க்கெட்டை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் மார்க்கெட்டில் இருந்து நம்மளால் பணம் அப்படி வந்து சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கேம் நம்ம ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த கேமில் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்பரை மட்டும் பார்த்துட்டு சும்மா வாங்கி வச்சுக்கிட்டோம்னாவே நம்மளால் அதிகமான அமௌண்ட் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து தப்பு. அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே மார்க்கெட்டில் ஈஸியாக நம்மளால் பணம் வந்து சம்பாரிச்சிக்க முடியும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,800 புள்ளிக்கு மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் போக போக அப்படியே ஒரு கட்டத்தில் நெகட்டிவ் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் மறுபடியும் ஃப்ளாட்டாக கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்தாங்க. மேபி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளாட்டாக இல்லைனா கொஞ்சம் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகலாம். எம்ஓ ஸ்மால் 250 இண்டெக்ஸு 0.72% பாசிட்டிவ். பேங்க் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.10% நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 1.14% பாசிட்டிவ். சில்வர் 0.14% நெகட்டிவ். கோல்டு 0.57% பாசிட்டிவ். ஆட்டோ 0.42% பாசிட்டிவ். ஐடி 0.65% நெகட்டிவ். மிட் 150 பீஸ் 0.27% பாசிட்டிவ். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸில் கிராசிம், இண்டிகோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஆட்டோ, ட்ரெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் டாடா கன்சூமர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டெக் மஹிந்திரா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து இருக்காங்க. வழக்கம் போல் இந்த வீக்கெண்டு வியாழன் வெள்ளி வந்தாவே மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு கேபிஐடி டெக்னாலஜிஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் இப்போ நம்ம ஏன் பார்க்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கையில் வந்து வாங்கிட்டேன் இப்போ லாஸில் இருக்குது, இது வித்தரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுவே தப்புங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு தெளிவு ஃபஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் வேணும். இந்த தப்பு வந்து நானும் தான் ஃபஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம், நல்ல கம்பெனியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறோன்னா இல்லை வித்தரலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணும். ஏன் விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 8,000 ரூபாய் நெகட்டிவில் இருக்கான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே வந்து ட்ரேடிங் வந்து பண்ண கிடையாது. அதாவது ட்ரேடிங் அப்படின்னா இப்போ இன்ட்ராடே பண்ணும்போது ஒரு நாள் வந்து க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அதுக்குள்ளே அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே எக்ஸ்பைர் ஆகி க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் அப்படி கிடையாதுங்க. நம்மளாக எப்போ அந்த பங்கை விற்கிறோமோ அப்போ தான் நமக்கு லாபமோ நஷ்டமோ வந்து ரியலைஸ் பண்ணுவோம். அதனால நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதாவது இப்போ எனக்கு வந்து 8,000 நஷ்டத்தில் இருக்குது, 10,000 நஷ்டத்தில் இருக்குது, அதனால் நான் விற்றுட்டு வெளியே போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் நஷ்டத்தில் நீங்கள் விற்றுட்டு வெளியே போகிற மாதிரி வச்சுக்கலாம். மறுபடியும் வேறு ஒரு ஸ்டாக்கில் நம்ம போய் முதலீடு பண்ணுறதா வச்சுக்கலாம். அதுலேயும் ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் நஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் வந்து சம்பாதிக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு கம்பெனியில் தெளிவாக அனலைஸ் பண்ணி முதலீடு பண்ணோம் அப்படின்னா
அப்போவும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போக தான் செய்யும். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் கீழே இருந்து போய்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம நல்ல கம்பெனியில் முதலீடு பண்ணோமா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாவே போதும். இப்போதைக்கு ஐடி செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப டவுனில் தான் இருக்குது. நம்ம அடிக்கடி ஐடி செக்டரை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த செக்டருக்கே பிரச்சனையில் இருக்குது. இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்க்கணும். நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இதை கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பாக பார்த்துட்டு தான் வந்து இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டருக்குள்ள வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பேனிக் செல்லிங் பண்ணுறவங்க எல்லாருமே வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஸ்மார்ட் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ அவங்களோட ப்ளே பண்ண வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்போலாம் மார்க்கெட்டுக்கு வந்து பயம் வந்து எல்லாருமே வித்துட்டு வெளியே போகிறாங்களோ கரெக்டாக அந்த இடத்துல அவங்க வந்து என்ட்ரு ஆவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக் இல்லைன்னா அந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளே மாதிரி ரீட்டைல் பீப்பிள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இப்போ மேலே வந்துச்சு இப்போ நம்ம போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹை வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுப்போம். அந்த பணம் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு லாபமாக வந்து கிடைக்கும். ஏன்னா இங்கே சப்ளை அண்ட் டிமாண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் விற்றா தான் யாராச்சும் ஒருத்தர் வாங்க முடியும். அதனால இப்போ லோவில் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீட்டைல் பீப்புளெலாம் வந்து வாங்கும் போது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட்லேருந்து வெளியே போயிடுவாங்க. ரீட்டைல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஹையில் வாங்குவாங்க. அவங்க வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும். பயத்தில் மறுபடியும் லாஸ்ட்டில் வந்து விற்றுட்டு வெளியே போவாங்க. இதே தாங்க மார்க்கெட்டு ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து லாஸில் விற்றுட்டு வெளியே போகலாமா அப்படின்ற ஒரு தாட்டே நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா வாங்கும் போதே கரெக்டான ஒரு இடத்துல வந்து வாங்கணும். பார்ப்போம். கேபிஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி தான். கொஞ்சம் டைம் கொடுப்போம். லாஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம விற்றா மட்டும் தான் லாஸ். அமைதியாக இருக்கலாம். ஓகே, என்னோட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆயில் இண்டியா அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 20 to 30% என்னமோ வந்து கீழே தான் போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அக்கமுலேட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு அப்படின்னா எனக்கு அமௌண்ட்டு வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட அமௌண்ட் வேறு எதுவும் இல்லை. மற்ற எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் தான் இருந்துச்சு. அதனால் லாபத்தில் இருந்த ஸ்டாக்கை விற்காமல் ஆயில் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நஷ்டத்தில் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு ரேட்டுக்கு விற்றுட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம சைக்காலஜி படி என்ன யோசிப்போன்னா ஏன் லாபத்தில் இருந்தது விற்றுருக்கலாமே, ஏன் நஷ்டத்தில் உள்ளதை விற்றீங்க அப்புற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு கம்பெனி நம்மளுக்கு அதிகமான லாபம் கொடுக்குதுன்னா அது லாபம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதை நம்ம போய் கை வைக்கக்கூடாது. எந்த கம்பெனிக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நஷ்டத்தை வந்து திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நம்மக்கிட்ட இருந்து வெட்டி விட்டுறலாம். அதாவது லாபம் அதிகமாக கொடுக்குறவங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டு நமக்கு நஷ்டம் எவன் தரோன்னா அதெல்லாம் தூக்கி விட்டுறலாம். அந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஆயில் இண்டியா ஓகே மற்ற கம்பெனிக்கு ஆயில் இண்டியாவை நம்ம தூக்கி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டப்ப விற்றுட்டேன். ஆனால் நான் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 வாரத்தில் நான் விற்ற ரேஞ்சுக்கே மறுபடியும் 500 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. அதாவது நான் வாங்கின ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போ தான் ஒன்று தெரிஞ்சது மேபி அந்த டைமில் எனக்கு வேறு ஒரு இடத்துல அமௌண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நான் விற்றுருக்க மாட்டேன். எனக்கு நஷ்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 18% 20% எனக்கு வராமல் இருந்திருக்கும். அதனால் அந்த தப்பை நீங்களும் வந்து பண்ணாதீங்க. கைனஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு கையில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,705 ரூபாயில் இருந்தது. இப்போ 3,000 தான் அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. அதாவது எங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணதோ அதாவது இந்த மிஷின் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ அங்கெல்லாம் இவங்களோட ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆட்டோமோட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏர்ஸ்பேஸு, டிஃபென்ஸு, அவுட்டர் ஸ்பேஸு, நியூக்ளியரு, மெடிக்கலு, ரயில்வே இந்த மாதிரி எல்லா செக்டார்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் இப்போ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் அது இல்லாமல் ஐடி ஹார்ட்வேர்லாம் இருக்குது. அந்த ஹார்ட்வேருக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் எலக்ட்ரானிக்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா இவங்க 2025 2026 வரைக்கும் ஒரு கைடு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கைட்லைன்ஸ்னால் எப்படின்னா நாங்கள் அடுத்த ஒரு வருஷத்தில் இந்த அளவுக்கு எங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த அளவுக்கு நாங்கள் க்ரோத்தில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை. அதனால அவங்களோட ரெவன்யூ சரி ப்ராஃபிட்டும் சரி அவங்க சொன்ன அளவுக்கு இந்த 2025 to 26 வந்து தரல. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. அவங்க சொன்னதையே அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியல. அதுவும் ஒரு காரணமாகவும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 3,128 ரூபாய்க்கு வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 319% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 7,700 ரூபாய்க்கு மேலே போன இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3,000 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 20,969 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 57 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து இருக்குது. புக் வேல்யூ 708 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0%, ROC 13%, ROE 9%, ROH 11%, OPM 15% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 2,761 இருக்குது.
பிஇஜி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 1ல் வந்திருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.19, பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.33ல வந்து இருக்கு. ஓவராலாக இந்த ரேஷியோ இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு ரேஷியோ தான். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். அது பார்க்கும்போது கூட நல்லா தான் இருக்கும். மார்ச் 2019 சேல்ஸ் 364 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 10 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே மார்ச் 2026 அதாவது இப்போ இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 3426 கோடி சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 364 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க 4000 கோடி நம்ம கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த மார்ச் 2026 இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கு மேலே தான் நாங்கள் வந்து ரெவன்யூ எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ரெவன்யூ கூட இவங்களால இப்போ வந்து டச் பண்ண முடியல. அதனால தான் கீழே போயிருக்கு. அதாவது இவங்களுக்கு வரதெல்லாம் லாபம் ஓகே தான், பட் இருந்தாலும் இவங்க இன்னும் அதிகமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு கொடுக்கல. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. ஆனால் 360 கோடி அப்படின்னு சூப்பரான ஒரு லாபம், இயர் ஆன் இயர் நல்ல சேல்ஸும் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்த்துட்டோம், ரேஷியோ பார்த்துட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்துட்டோம். அடுத்தது இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து பார்க்கலாம். பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 200 வரைக்கும் போயிருக்கு 2024. கம்மி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு. கரெக்டாக 60 பிஇ ரேஷியோ பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 வருஷத்தில் ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் உள்ளது இப்போ இருக்க பிஇ ரேஷியோ தான். அதனால் இப்போ இது ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன இப்போ மேனேஜ்மெண்ட் சொன்னதே அவங்களால ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் இப்போ அவங்ககிட்ட வந்து இருக்குது. அதை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்காங்க. நானும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போது நல்ல ஒரு லோ ப்ரைஸுக்கு வந்திருக்கு. பார்க்கலாம் இது இன்னமும் கொஞ்சம் கீழே போகுதா இல்லை மறுபடியும் ரெக்கவராகி மேலே போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ தூரம் நான் கீழே போகணும்னு தெரியல. கம்பெனி நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அவங்க கொடுத்த வாக்கு அவங்களால காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் வந்து கீழே போயிருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஆனால் என்ன நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வித்துட்டு இருக்காங்க. எஃப்ஐடி வந்து ஃபுல்லாக வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை ரீட்டைல் பீப்புள் தான் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது. மறுபடியும் எஃப்ஐடியை வந்து வாங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது குப்பிட் லிமிடெடு. இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் இந்த கம்பெனி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இவங்க காண்டம் பிஸ்னஸில் தான் வந்து இருக்காங்க. மேல் காண்டம்ஸ் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸ் மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பர்சனல் லூப்ரிகன்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்டு இவங்ககிட்ட வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்ஃப்யூம்ஸும் இவங்ககிட்ட வந்து இருக்குது, ஹேர் ஆயிலும் இவங்ககிட்ட இருக்குது, பாடி ஆயில்ஸும் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா காண்டம்ஸ் தான். கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூவில் 48% மேலே எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வேறு கண்ட்ரிக்கு தான் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல் காண்டம் வந்து 480 மில்லியன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீமேல் காண்டம்ஸ் கிட்டத்தட்ட 52 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நியூவாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. அதேமாதிரி நிறைய கண்ட்ரிக்கு இவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்கிக்கிட்டே வந்து இருக்காங்க. எப்படியும் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். மார்க்கெட் கேப் 16,136 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட ரேஷியோ 149 இருக்குது. புக் வேல்யூ ₹3.35 வந்து இருக்குது. ROC 33%, ROE 27%, ROIC 29%, OPI 38% இருந்திருக்கு. இன்டென்சிக் வேல்யூ ₹9.56 இருக்குது. பேஜ் ரேஷியோ 2.91 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.13 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ 35க்கு மேலே வந்து இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இவங்களோட சிஏஜியில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 20%, ப்ராஃபிட் குரோத் வந்து பாருங்கள் 21% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 46%. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 46% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட வருஷத்துக்கு அப்படியே ஒவ்வொரு மடங்கு அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22%க்கு மேலே வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 சேல்ஸ் வெறும் 44 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 8 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 2026 இவங்களோட சேல்ஸ் 391 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 108 கோடியாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு. கிட்டத்தட்ட 38% இருக்குது. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 23% தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகிருக்கு. கிட்டத்தட்ட 108 கோடி லாபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான லாபம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெறும் 40 கோடி 41 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்த்தரலாம். கிட்டத்தட்ட 300 பிஇ ரேஷியோக்கு மேலே ஒரு கட்டத்தில் இருந்திருக்கு டிசம்பர் 2025. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. ஆனால் என்ன தான் ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் இந்த 150 பிஇ ரேஷியோ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன் தான். அதே 300 பிஇ ரேஷியோலாம் ரொம்ப அதிகங்க.
இதே தான் .com பபிள் நடந்தப்போ ஐடி செக்டாருக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 300 பி ரேஷியோ 400 500 அப்பனமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே விழுந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த கம்பெனி இப்போ வந்து பி ரேஷியோவில் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதனால் இதை பார்த்து தான் நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணணும். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட கிட்டத்தட்ட 46%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 1%, டிஐட்ட 0.17%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட வந்து பாருங்கள் 52% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு அதிகமான பர்சன்டேஜ் ரீட்டைல் வச்சிருக்கனால இதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ 150 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தாங்க. என்ன தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸஸ் பெற்று இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்துருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ இருக்க வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமான வேல்யூஷன் தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வேல்யூஷன்லாம் பார்க்க மாட்டேன், ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம். பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இவங்க லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸை தான் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எல்என்ஜி எங்கெல்லாம் யூஸ் ஆகுனா பவர் ஜெனரேஷன், ஹெவி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குக்கிங் பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பவர் ஜெனரேஷனில் இந்த கேஸை நம்ம எரிய விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தயாரிக்கலாம். எங்கெல்லாம் இந்த ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அங்கெல்லாம் எல்என்ஜி பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 270 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் லிஸ்ட்டானது கிட்டத்தட்ட 3586% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப்பு 40,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட ரேஷியோ 10 இருக்குது. இண்டஸ்ட்ரி ரேஷியோ 21 இருக்குது. புக் வேல்யூ 149. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 3% மேலே இருக்குது. ஆர்ஓசி 22%, ROE 18%, ROIC 20%, ஓபிஎம் 12% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 317 இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்டென்சிக் வேல்யூட கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 1.86 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.11 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.80 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 5%, ப்ராஃபிட் growth 16% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் 7% வந்து இருக்குது. ஆனால் சேல்ஸ் growthம் ப்ராஃபிட் growthம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில். அதுவும் லாஸ்ட் 3 வருஷத்தில் சேல்ஸ் growth நெகட்டிவ் வந்து இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20%க்கு மேலே வந்து இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா 3900 கோடிக்கு மேலே லாபம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த growth வந்து இப்போ கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்ச் 2015 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் 39,000 கோடிக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 43,000 கோடி தான் இருக்குது. லாஸ்ட் 3 வருஷமாக அவங்களோட சேல்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் நம்ம நல்ல விஷயமா பார்க்குறது என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வெறும் 9% தான் ஷேர் இருக்குது. மற்றபடி எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்காக தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க. 2025 ஒரு ஷேருக்கு 10 ரூபா வந்து டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜூலை மாதம் 3 ரூபாவும் நவம்பர் மாதம் 7 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஜூலை நவம்பரில் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி இந்த வருஷமாக 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை நவம்பரில் டிவிடெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2017 1:1 அப்படிங்கிற ஒரு போனஸ் வந்து ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைலேருந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, நேச்சுரல் கேஸ் வந்து கடைசியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற growth வந்து இந்த கம்பெனியில் வந்து அதிகம் வந்து இருக்காது. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது கூட டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 3% தான் வந்து இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 16% டவுனில் தான் இருக்குது. பார்ப்போங்க, மறுபடியும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். மற்ற கம்பெனி மாதிரி நல்லா growthல இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது growth வந்து இருக்காது. ஏன்னா இவங்க பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 360 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தது. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வீக்கெண்டான நெகட்டிவாக தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.